இந்த சமுதாயத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது என்னன்னா, நிறைய பேர் வந்து இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டு பொண்ணு தேடி தான் இருக்காங்க, 50 வயசு வரைக்கும் தேடி தான் இருக்காங்க. சரிங்களா? பொண்ணு கிடைக்கல. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்குதான் இந்த இடம் வாங்கணும், எதுக்குதான் வீடு கட்டினு போய் வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் மனைவி குழந்தைங்க வந்துட்டாலே நீங்கள் செட்டில் ஆன மாதிரி தான். சரிங்களா? வாடகை வீட்டில் இருந்து கூட நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆன மாதிரி. வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டுன்றதுலாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம உயிரோட வரைக்கும் நம்ம கூட இருக்கோம். நம்ம செத்து போயிட்டோம்னா அது நம்மகிட்ட இருக்காது. அடுத்தால் வந்து அதை வந்து அனுபவிப்பாங்க. அதாவது நம்ம அனுபவிக்கிற பொருள் எதுனா நம்ம பசங்களும் நம்ம பொண்டாட்டி மட்டும்தான். அது நீங்கள் நான் சொல்ல வருது என்னென்னா, இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு செட்டில் ஆகுதுன்ட்டு செட்டில் ஆகிற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட இருக்கிறதும் குழந்தைங்க எடுத்து வளர்க்குறது தான் செட்டில் ஆன மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், அந்த குடும்பம் குழந்தை வளர்க்குறதுக்கு சம்பாதிக்கிற காசு போயிருக்கு. அப்புறம் சொந்த வீடு எங்கேருந்து வாங்குறது? அப்படி சொல்கிறீங்களா? சொந்த வீடு வாங்குறதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க சொந்த வீடு வாங்குனீங்களே, அவங்க வந்து எப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. பசங்க படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் வேலை, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு நிலமெல்லாம் நம்ம சொத்து நினைக்கல. அவங்க வந்து பசங்க வந்து நம்ம லைஃப், பசங்களோட லைஃப் நல்லா இருந்தால் போதும் மட்டும் நினைக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போகிறேன், சொந்த வீடு வாங்குறதோட வாடகை வீட்டுலேருந்து கூட பசங்க பசங்க நல்லா வளர்க்கலாம். பசங்க நல்லபடியாக ஒரு இடத்துல வேலை வாங்கி தரலாம். ஏன்னா நம்ம வந்து பசங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷம். சரி. ஆனால் உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 32 வயசு ஆகுதுங்க. எங்கள் அண்ணனுக்கு 37 வயசு ஆகுது. ராமராஜ் சொல்லுவாங்க. என் பேர் பிரபு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, 32 வயசு கல்யாணம் ஆகலை. எந்த லவ்வும் எனக்கு வரல. எங்கள் அண்ணன் லவ் பண்ணல. எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன். நல்ல பொண்ணு கிடச்சா நான் தாலி கட்டுற மாதிரி ரெடியாக இருக்கேன். நல்ல பொண்ணு தான் சொல்லுங்க. இல்லை, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, 32 வயசு வரையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்களா? எதனால உங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை? எதனால் ஆகலைன்னா என்ன சொல்கிறதுன்னா, இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்த்துருந்தோம்னே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி போயிடுச்சு. எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணுறதா ஒரு பொண்ணு இருந்தாங்க. அது மொத பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சென்னைக்கு வந்துச்சு. வந்து இங்கே வேலை பார்த்த இடத்துல வந்து ஒரு பையனோட லவ் ஆகிடுச்சு. அது போயிடுச்சு. எங்கள் அண்ணன் கிராமத்தாரில், அதனால் வந்து அந்த பொண்ணை நினச்சி பொண்ணு இருக்காது. சரி, அவர் கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவாருன்னு வச்சுருந்தேன். அவர் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் சொன்னால் நீ படிக்கிறது. நான் இப்போ தான் முயற்சி பண்ணி ஒரு 3 வருஷம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு லவ் வரல. நான் ஆர்ட் வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு லவ் பண்ண தெரியல. அதனால் விளம்பரம் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சேன், கல்யாணம் பண்ணி வாங்க வச்சு நானும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நல்ல பையன், தங்கமான பையன், சொத்து பத்துலாம் இருக்குது, வீடு வாசல் நிலப்பெல்லாம் இருக்குது, நல்லா பார்த்துட்டு தொழில் செஞ்ச பையன். சரி, இப்போ உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரணும், கழுத்தை நீட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் என்னெல்லாம் உங்கள் சைடில், அதை இப்போ நார்மலாக சொன்னீங்களா? இப்போ டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? எதை நம்பி உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரணும்னா ஏன் வரணும்? எதை நம்பி வரணும்னா, நல்ல பையன் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னை தேடி வாங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, பாத சொத்து இருக்குது, அப்புறம் ஆட்டோ ஓட்டோன்னு 2000 சம்பாதிக்கிறேன், கார்பரேட் வசதி ஒரு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு சந்தோஷமாக பார்த்துப்பேன், ஒரு தேவைன்னு வாங்கி தருவேன். 2வது பையன் வந்து நிறைய பசங்க வந்து எப்படின்னா லவ் பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. காசு சம்பாதிக்க தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. பொண்டாட்டிக்கு தேவையான வாங்கி தர முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு சொத்துலாம் இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்ட 2000 சம்பாதிக்கிறேன், மாதம் கார்பரேட் வேலை செஞ்சு 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். அதனால் உங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி தருவேன், உங்களுக்கு சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன். நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு இல்லை இப்போ, ஆனால் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்க எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் அம்மாவை விட உங்களை நல்லா நான் பார்த்துப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், இது உண்மை தான். இது தங்கத்தில் தாலி தான். உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி நான் தாலி ஆட்டோவில் வச்சு சுற்றிட்டுருக்கேன். இதுவரையும் ஒரு பொண்ணு வாங்க கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் பொண்ணுங்க எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது. அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்துமே உங்கள் வீட்டில் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இருக்குன்றதுனால அவங்க மாற்றம் வந்துருப்பாங்க இல்லைங்களா? இன்னும் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது? நீங்கள் சரியாக தேடலையா, இல்லை என்ன பிரச்சனை? நான் தேடலாம் இல்லைண்ணே, நான் வந்து தேடி தான் இருக்கேன். நிறைய இவங்கள மாதிரி யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுத்து தான் இருக்காங்க. நிறைய தமிழ் தினகரன் தினமலர்னு சொல்லி எல்லாம் எடுத்து தான் இருக்காங்க. எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. என்ன விஷயம்னா, இப்போ வந்து
பொண்ணுங்க படிச்சிடுறாங்க. அதில் அவங்க வந்து படிக்க எனக்கு வந்து வரதெல்லாம் ஃபோன் வரதெல்லாம் 10, 12, 11 அந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி வந்து கால்ஸ் வந்து வருது. எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா வச்சுப்பீங்களான்னு. ரெண்டாவது தரமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார விட்டு போயிட்டாரு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. அது வாழ்க்கை கொடுக்கலாங்க. வாழ்க்கை கொடுக்கலாண்ணே. ஆனால் நான் சின்ன வயசுல எந்த பொண்ணு லவ் பண்ணலண்ணே. எந்த பொண்ணு விட்டு உல்லாசமாக சுற்றலை. சரி, எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருக்காதா, நம்மளும் இந்த மாதிரி வந்து சின்ன பொண்ணு கூட சுற்றணும், அது தேவையானதை வாங்கி தரணும் ஆசை இருக்குண்ணே. அதனால தானே நான் கல்யாணம் ஆகுது பொண்ணை எதிர்பார்க்குறேன். எல்லாம் பார்த்து பண்ணுற பொண்ணு உங்களுக்கு நல்லா பார்த்துப்பேன். அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரகத்தில் இதெல்லாம் ஜாதி ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் வரகத்தில் எதுவுமே எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் வீட் சைட்லேருந்து அது ஓகேங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு அது ஓகேனாலும் வீட் சைட்லேருந்து அது எதிர்பார்ப்பாங்க. அது எப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் சேர்ந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட சம்மதம் எங்கள் சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எந்த மாதிரி பொண்டாட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறியோ அப்படி கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா அவள் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ போகிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி தெரிவிட்டு இருக்கேன். அந்த ஜாதி மதம் கடை ரொம்ப உண்மைங்க. எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலி சாப்பிட்டு அப்படி நான் பண்ணல. உண்மையிலே ஜாதி மதம் தடை இல்லை, வர வேண்டாம். இருந்தால் போதும், நிலம் முக்கியம் இல்லை. பெயர் பிரபு, சொந்த வீடு நிலம் உள்ளது. ஆச்சாரி விஸ்வகர்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படி போட்டிருக்கேன். கடலூர் மாவட்டம் திட்டடி வட்டம், சொந்த ஊர் ஆவணக்குடி. சரிங்களா, அப்படி போட்டிருக்கேன். அதனால் நல்லா பார்த்துப்பேன், உங்களை நல்லா அன்பாக பார்த்துப்பேன். நம்பி வாங்க, சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவோம். எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்க? உங்கள் பேசிக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாங்க, அவங்க எந்த அளவுக்கு தாங்க எந்த அளவுக்கு தாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா வந்து நான் 10ஆம் படிக்கும் இறந்துட்டாங்க. நான் படிக்கிற வயசில் இருந்துட்டாங்க. இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறேன். இப்போ அவங்க வந்து 10 இல்லை. ஆனால் எனக்கு எங்கள் ஆசை இருக்குது, எங்கள் அம்மா இருந்தால் அந்த மாதிரி சுற்றி காட்டணும், நிறைய இடம்லாம் காட்டணும், அவங்களுக்கு நிறைய நகை போடணும், அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் வாங்கி தரணும் அப்படிலாம் ஆசைப்பட்றேன். எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்து பட்னி இருந்து கறி மீன் நல்லா வாங்கி கொடுத்தாங்க. அதனால் கல்யாணம் பொண்டாட்டியாவது சாப்பாடு நல்லா வாங்கி தரணும் ஆசைப்பட்றேன். துணிமணி வாங்கி தரணும் ஆசைப்பட்றேன். நல்லா சுற்றி காட்டணும் ஆசைப்பட்றேன். அதுக்கு தேவையான நகை பண்ணலாம் அவன் கைத்து ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் அவ கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை, இதுதானே தேவை. எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்க. என் மனைவி மட்டும் தான், என் உலகம் இல்லைன்னு என் மனைவி மட்டும் தான். என் மனைவி மட்டும் சந்தோஷப்படுத்துவேன். என் மனைவி மட்டும் என் வாழ்க்கை. இந்த மாதிரிலாம் பேசுகிற நீங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் ஏன் வந்து மாதிரியா இல்லை நீங்கள் ஏதாவது வந்து பண்ணியிருக்கா? இல்லைங்க, லைஃப்பில் வந்து லவ்லாம் நிறைய இருக்குங்க. எப்படின்னா நான் சொல்கிறதுன்னா, நிறைய பேர் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஆட்டோவில் ஏறுவாங்க, அம்மாவா நினச்சேன்னா ஏறுலேருந்து இறங்க வரைக்கும் நல்லா பேசுவேன். தங்கச்சியா நினச்சேன்னா ஏற வரைக்கும் இறங்க வரைக்கும் நல்லா பேசுவேன். அப்புறம் அக்காவாக நினச்சேன்னா ஏற வரைக்கும் நல்லா இறங்க வரைக்கும் நல்லா பேசுவேன். ஆனால் மனசுக்கு பிடிச்சிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா மட்டும் எனக்கு வார்த்தையே வராது. ஏன்னா மனசில் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிச்சு, இந்த பொண்ணை நம்ம வந்து கல்யாணம் பண்ண போகிறோம், இந்த பொண்ணுக்கு எங்கே பிடிக்காம போயிடுமோ, இந்த பொண்ணு நம்மகிட்ட வந்து பிடிக்குன்னு சொல்லிடுமோ அப்படின்னு நான் அடித்த உடனே வழி தாங்கிடுவேன். ஆனால் இந்த பொண்ணு வந்து பிடிக்குன்னு சொல்லிச்சுங்க, அந்த வழியை மட்டும் என்னால் தாங்க முடியாது. அதுக்காண்டி தான் நிறைய பொண்ணுகிட்ட பேச துணிச்சல் இல்லாமல், பேச தைரியம் இல்லாமல் நான் வந்து எனக்குள்ளேயே என் ஆசையெல்லாம் மனசில் வச்சுருக்கேன். நிறைய பொண்ணு வந்து அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி போயிட்டாங்க கல்யாணம். இது இப்போ நீங்கள் லவ் பண்ணதுலாம் ஒன் சைடு தான்? ஒன் சைடு தானே, இது வரைக்கும் டூ சைடே இல்லை. சரி, ஒன் சைடு உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது ஒன் சைடு லவ். அதாவது அவங்க எனக்கு ஒய்ஃபாக வருவோம்னு நினச்சேன், பட் எனக்கு தைரியம் இல்லாத ஒரு காரணம் தான் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண இல்லைங்களா? அதனால் அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க? அந்த ஒன் சைடு மறக்க முடியாத லவ். எனக்கு ஒன் சைடு இல்லாத எப்படின்னா, பெங்களூர் பொண்ணு தாங்க. பெங்களூர் பொண்ணுன்னு சொல்கிறேன். இல்லை, எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு? ஏன்னா நீங்கள் பெங்களூர் கிடையாது இல்லைங்களா? நான் பெங்களூர் கிடையாது தான். அந்த பொண்ணு எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். அது எப்படின்னு தெரியல, அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு காதல் ஆகிடுச்சு. அது எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும்போது அந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப லவ் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ கூட எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ கூட எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே நினச்சி நான் வருத்தப்பட்டதில்லை. அந்த பொண்ணு வருமே, எங்கள் அம்மா பார்க்க வருமே, அந்த பொண்ணு நம்ம பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அந்த பொண்ணை பார்ப்போமே அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்துச்சு, பார்த்துச்சு.
எங்கள் அம்மா பார்த்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அப்போ கூட எங்கள் நினச்சிருந்தேன் இந்த பொண்ணை பார்த்துட்டேமே, அப்போ கூட எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த ஒரு வலி கூட இல்லாமல் இருந்தேன். அந்த பொண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்தேன். நமக்கு ஏதோ கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மள தான் பார்க்க வந்துருக்கு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி நல்லா இருந்துச்சு. நீங்கள் போய் சொன்னீங்களா இல்லையா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த பொண்ணு தெரிவிச்சிங்களா? தெரிவிக்கலைங்க. ஏன்னா அந்த எதனாலனா நான் வந்து படித்து 10வது ஃபெயிலு, அந்த பொண்ணு படித்து டிகிரி, அது பெங்களூரில் படித்த பிள்ளை. அவங்க அப்பாலாம் பெரிய காலேஜில் படிக்க வச்சார். அவர் வசதியானவர், நம்ம வசதியெல்லாம் இல்லை. எப்படிங்க நம்ம போய் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? நமக்கே தெரியும்ல அந்த பொண்ணு நமக்கு வந்து கிடைக்காதுன்ட்டு. அது ஆசைன்றது மனசுக்கு குறைஞ்ச மாதிரி என்ன, எல்லாத்துக்குமே வந்து ஆசைப்படும். அதுக்காண்டி எல்லாம் கிடச்சிருமா? அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்துச்சு அவ்வளோதான். அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, லவ் பண்ண பொண்ணு எங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் ஆண்கள் மனசு. சரிங்களா? அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு எங்கே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு நியூஸ் கேட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அப்போ நான் இப்போ சொல்ல வரல. அப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுதுங்க. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக என்னைக்காவது என் லவ்வை புரிஞ்சுப்பா, என்னை தேடி வருவான்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு கரெக்டாக தாலி கட்டுற நேரத்துலையாவது நம்ம லவ் புரிஞ்சுக்கும், நம்மளுக்கு தேடி வரும்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லை. அந்த பொண்ணு அந்த பையன் கூடவே கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்குது. குழந்தைலாம் பெற்று 2-3 குழந்தை பெற்று நல்லா தான் இருக்குது. நான் தான் வந்து இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்கேன். சொந்தத்தில் ஒரு முறை போன கூட இல்லையானே? என்ன பண்றது? ஏன்னா இப்போ இருக்க காலம் என்ன உங்களுக்கு தெரியுங்களா? அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க தான் பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, புரியுதுங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க படிச்சிடுறாங்க, ஆயிட்டு எப்படி வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து நகை வேலை ஏறி போச்சு. அதனால பெற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரி பொண்ணை உடனே கட்டி கொடுக்க வேண்டாம், படிக்க வச்சுருக்கோம், நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களும் சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகிறோமா, ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து கல்யாணம் பண்ணிக்கிறோமா பையனா அப்படின்றாங்க. பெற்றவங்களும் சரிம்மா நீ போய் வேலைக்கு போமா, 2 வருஷம் வேலை செஞ்சு பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனும் அனுப்புகிறாங்க. போன இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து நல்ல பார்ட்னர் கிடச்சிட்றாங்க. போகிற இடத்துல அழகான பையனும் சரி, அன்பான பையனும் சரி கிடச்சிட்றாங்க. அதனால அந்த இடத்துல நான் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, அவங்களும் லவ் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. நான் உங்க கூட தான் வாழ்வுன்றாங்க, அவங்களும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்க கூட தான் வாழ்வுன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரிம்மா நான் இவர் தான் லவ் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தான் லவ் பண்ணுறேன், நான் நல்லா வச்சு பார்த்துக்குன்னு கேட்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், பொண்ணு நல்லா தான் போகுதுன்னு நினச்சிட்டு சரிம்மா நீ சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்குமான்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம அப்பா அம்மா போய் நிற்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து பேரண்ட்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும், இந்த காலத்து கம்ப்யூட்டர் காலத்தை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போய் நினச்சிட்டு சரிம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணியோ அவங்கள்டே நல்லா இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பா அம்மா பார்த்தப்பா நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம அப்பா அம்மா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணுங்க படித்த பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுறதுல நிறைய பேருக்கு கல்யாணமாக இருக்காங்க. 50 வயசு 40 வயசு 60 வயசு இருக்குது. நிறைய ஆண்கள் கல்யாணம் பண்ணாமல் வீடு கட்டிட்டு இடம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு மூச்சுன்னு சரி நமக்கு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்ட்டு அவங்க தொழிலை பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்கண்ணே. சரிண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து பார்த்தோன்னா உங்கள் சைடில் நீங்கள் சரியில்லாதனால அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பயந்தீங்க. அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் வந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு தேடுறதுக்கு ரெடி ஆயிடுறேன் அப்படின்ட்டு எதெல்லாம் உங்கள் சைடில் சரி பண்ணிக்கிட்டீங்க? நான் என்ன சரி பண்ணல, அப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லை, இப்போ என்னெல்லாம் இருக்குது? அப்போ என்கிட்ட என்ன இல்லைன்னா துணிச்சல் இல்லை, வேலை திறமை இல்லை. ஒரு வீடு எடுத்தேன்னா கார்பெண்டருங்க, இப்போ தான் ஆட்டோ ஓட்டுறேன். அப்போல்லாம் வந்து கார்பெண்டர் ஒரு வீடு வேலை எடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ண தெரியாது. இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணுற ஒரு வீடு கார்பெண்டர் வேலை எடுத்தேன்னா ஃபினிஷிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். ஒரு வீடு வேலை எடுத்தேன்னா அதில் எனக்கு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி மாதம் வந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அந்த இடத்துல நம்பிக்கை வந்துருச்சு. ஆட்டோ ஓட்டி 60,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. அதை ஒரு பொண்ணை பார்த்துட்டுனா கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கலாம், தேவை வாங்கி தரலான்ற நம்பிக்கை வந்து இப்போ நான் பொண்ணு தர்றேங்க. பொண்ணுங்க வந்து எப்படி சொல்கிறேன்னா சரி